ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு எக்ஸாம் ஆல் ஐஎஸ் அகாடமி. இப்போ ரயில்வேஸில் ஆர்ஆர்பி என்டிபிசி வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ். அதில் வந்து வேகன்சி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 5710 வேகன்சிஸ் இந்தியா முழுக்க ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆயிடுச்சு. அக்டோபர் 21 அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நவம்பர் 20 வரைக்கும் டைம் இருக்குது. ஓகேவா, அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன வேகன்சிஸ் அதில் வந்து வருது அப்படின்னா, என்னென்ன போஸ்டிங் வருதுன்னா சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர், ஸ்டேஷன் மாஸ்டர், குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட் கம் டைப்பிஸ்ட், அப்புறம் சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட். ஓகேவா, உங்களுக்கு வந்து சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா இதே கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். 35,400 வந்து பே ஸ்கேலு. அப்புறம் நம்ம 2 போஸ்டிங் ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் சீஃப் கமிஷனர் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் இருக்கும். அப்புறம் மற்ற போஸ்ட்டுக்கெல்லாம் 29,200 வந்து பே ஸ்கேலு. அப்புறம் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இந்த ஐக்கு வந்து கிரேட் கொடுத்துருப்பாங்க, B2, A2, C2ன்னு கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஏஜ் வந்து 18 to 33 கொடுத்துருப்பாங்க. அப்புறம் கம்யூனிட்டி வைஸாகவும் உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன்லாம் உண்டு. அதில் டேட் ஆஃப் பர்த் வைஸும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு வந்து ஜென்ரல் கேட்டகரிஸ்க்கு வந்து 1993 வரைக்கும், அதாவது 1993 பிறந்தவங்க வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பிறந்தவங்க அப்ளை பண்ண முடியாது. ஓபிசி வந்து 1990s வரைக்கும், அப்புறம் எஸ்சிஎஸ்சிஸ் வந்து 1988 வரைக்கும் பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பிறந்தவங்க அப்ளை பண்ண முடியாதுன்னு கிடையாது. பட் ரிலாக்ஸேஷன் வந்து 3 இயர்ஸ் வந்து ஓபிசிக்கும், எஸ்சிஎஸ்சிக்கு வந்து 5 இயர்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஆட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, அப்புறம் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் வந்து குரூப் டியில் ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருப்பாங்க ரயில்வேஸில், அவங்களும் அப்ளை பண்ணலாம். ஓகேவா, அதுக்கும் உங்களுக்கு வந்து ஏஜ் வந்து எத்தனை வரைக்கும் அப்ளை பண்ணாலும் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பசங்களுக்கு ப்ளஸ் ஜென்ரல் கேட்டகரிஸ் ஓபிசி அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 500 rupees வந்து அப்ளிகேஷன் ஃபீஸு. நீங்கள் எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா 400 வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. கேர்ள்ஸுக்கும் எஸ்சிஎஸ்டி கம்யூனிட்டிஸ் அண்ட் எக்ஸர்விஸ்மேன் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர், எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ், மைனாரிட்டிஸ் கம்யூனிட்டிஸ் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 250 rupees வந்து எக்ஸாம் ஃபீஸு. நீங்கள் பே பண்ணிட்டு ப்ரிலிம்ஸ் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா 250 rupeesமே உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த இது 2 ஸ்டேஜ் எக்ஸாம். ஓகேவா, சிபிடி தான் ரெண்டுமே. ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து 100 கொஷின் இருக்கும். அதில் 30 ரீசனிங், 30 மேக்ஸ் இருக்கும், 40 ஜிஎஸ் இருக்கும். ஓகே, ஜென்ரல் அவேர்னஸ் 40 கொஷின். அது வந்து டிஎன்பிசி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுமே அப்ளை பண்ணுற அளவு தான் இருக்கும். 40 கேள்வி 25 கேள்வி டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸ் ரீசனிங் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இது ப்ரிலிம்ஸ் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். 100 கேள்விக்கு ஒரு 60 கேள்வி நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா கிளியர் ஆயிரும். ஓகேவா, 60 to 65. ஓகேவா, அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 கேள்விகள் இருக்கும். அதுக்கும் சேம் 1.5 மணி நேரம் தான் டைமு, 90 நிமிஷம் தான். ஸோ 35 மேக்ஸ், 35 ரீசனிங் இருக்கும், 50 ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும். ஓகேவா, மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீ 100 கேள்விகள் வந்து கரெக்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படின்னா தான் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்கில் டெஸ்ட் வந்து 3rd ஸ்டேஜ் வைக்காங்க. ஓகேவா, ஸ்கில் டெஸ்ட் வந்து ரெண்டு போஸ்டிங் கிடையாது. குட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கும் அப்புறம் சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசருக்கும் வந்து ஸ்கில் டெஸ்ட் கிடையாது. ஸ்கில் டெஸ்ட்னா ஒன்றும் இல்லை, டைப்பிங் தான். நீங்கள் வந்து அங்கே போய் டைப் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, 35 வேர்ட்ஸ் வந்து இங்கிலீஷில் பெர் மினிட் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஹிந்தினா நீங்கள் 30 வேர்ட்ஸ் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா சென்னை சோனுக்கு வந்து 187 வந்து டோட்டல் வேகன்சிஸ் இருக்குது. ஜென்ரல் கேட்டகரி 73, ஓபிசி வந்து 43. ஸோ 2 ஆட் பண்ணால் நமக்கு வந்து 116 116 வேகன்சிஸ் இருக்குது. நீங்கள் இதுக்கு தான் அப்ளை பண்ணணும் கிடையாது, எந்த சோனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நல்ல வேகன்சி எங்கே இருக்கோ அங்கே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. நம்ம